Hello foodies, welcome to Foodie Mom channel. இன்னைக்கு நம்ம ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடுற பருப்பு பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் தோல் இல்லாத உளுந்து எடுத்துர்க்கேன். அத லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா சிவப்பா வறுத்தாச்சு. இத எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடியில நம்ம எல்லா பருப்பும் யூஸ் பண்றதுனால இது ரொம்ப ஹெல்தி. இது குழந்தைகளுக்கு எப்போதும் கொடுக்கலாம். இது நல்லா சிவக்க வறுத்தாச்சு. இத கூட நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். அதையும் அதே மாதிரி சிவப்பா வறுத்து எடுத்து வச்சிடலாம். இந்த பருப்பெல்லாம் நம்ம அப்படியே அரைச்சு பொடியா யூஸ் பண்ண போறதுனால தான் நல்லா சிவக்க வறுத்துக்கிறோம். அதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஏற்கனவே எடுத்து வச்சது கூட சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே சூடான பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டு ஆட் பண்ணலாம். இதில் ஒரு 8 பல்லு பூண்டு இருக்குது. நான் தோல் உரிச்சிருக்கேன். தோலோட கூட போடலாம். அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணலாம். மொத்தம் 20 மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதில் 15 நார்மலான சிகப்பு மிளகாவும் 5 காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் கொஞ்சம் வதங்கினோன்னே 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே மிளகாய் ஆட் பண்ணதுனால கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். அடுத்தது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுறலாம். ஜீரகமும் கொஞ்சம் வதங்கினோன்னே ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஆட் பண்ணலாம். பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால பொடியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பொடி ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும்னா நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கலாம். கொரன்னு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அரைச்சதோடு அப்படியே வச்சுக்கலாம். இந்த பொடி 2லேருந்து 3 மாதம் வரையும் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.